ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூட்டனின் பொது ஈர்பியல் விதி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த விதி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய, பூமியிலன்னு மட்டும் இல்லை, இந்த அண்டத்தில், அண்டம்னு சொன்னோம்னா இது யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் என்ன வருப்பா, யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளில் இருக்கக்கூடிய துகள்களும் மற்றொரு துகள்களை, வேற ஒரு பொருளில் இருக்கும்ல துகள்களை, அதை என்ன செய்யுமாம்பா, ஒரு விசையோட ஈர்க்குமா. அந்த ஈர்க்கப்படக்கூடிய அந்த விசையானது அந்த ரெண்டு பொருட்களினுடைய நிறைகளின் பெருக்கற் பலனுக்கு நேர் தகவல் இருக்கும். மற்றும் அந்த பொருட்களின் மையங்களை, அந்த பொருட்களுடைய எந்த இடத்துல இருந்துப்பா, மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடி, இருமடினா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அதற்கு எந்த தகவல் இருக்கும்பா, எதிர் தகவல இருக்கும். அப்படிங்கிறதா என்னதுப்பா, நியூட்டனுடைய பொது ஈர்பியல் விதி. இது விசையாக இருக்கிறதுனால இதனுடைய திசைன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ரெண்டையும் சேர்க்கும்லப்பா ஒரு நேர்கோடு, சரியா, அந்த ரெண்டு நிறைகளையும் இணைக்கும் பார்த்தீங்களா நேர்கோடு, அந்த கோட்டின் திசையில் எது இருக்குமாங்க, விசை இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா, நான் திரும்ப சொல்கிறேன், அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களில் உள்ள துகளும் மற்றொரு துகளை ஒரு குறிப்பிட்ட விசையுடை என்ன செய்யும்பா, ஈர்க்கும். இந்த விசையானது அல்லது இவ்விசையானது அவ்விரு பொருட்களின் நிறைகளின் பெருக்கற் பலனுக்கு நேர்தகவிலும் மற்றும் அவற்றின் மையங்களுக்கு இடையே ஆன தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும். மேலும் விசையின் திசையானது இவ்விரு மையங்களை இணைக்கும் கோட்டின் திசையிலேயே என்ன செய்யும்பா, அமையும். நான் ஆங்கிலத்திலையும் சொல்லிடுறேன், சரியா. Every body in the universe attracts the other body with a force which is directly proportional to product of their masses and inversely proportional to the square of the distance between them. The direction of the force is in the direction of the line joining these two masses. அப்படிங்கிறதா என்னதுப்பா, ஆங்கிலத்தில். சரியா, இந்த விசை முழுமையான என்ன விசைப்பா, ஈர்ப்பு விசை. சில விசைகளில் நீங்கள் காந்தவியல் விசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈர்க்கவும் செய்யும் விரட்டவும் செய்யும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக அது என்ன இருக்கும்பா, ஈர்ப்பு விசையாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இதை கொண்டு போய் எந்த ஊடகத்தில் வைக்கிறீங்க அந்த ஊடகத்தை சார்ந்து மாறாது. சரியா, அதாவது அந்த நிறைகள் எதில் இருந்தாலும்ப்பா, வெற்றிடத்தில் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே இது வேறு ஏதாவது ஒரு ஊடகத்தில் நீங்கள் கொண்டு போய் வச்சாலும் என்ன இருக்கும்பா, அதே அளவு தான் இருக்கும். மதிப்பில் என்ன இருக்காதுப்பா, மாற்றம் இருக்காது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ரெண்டு மாசஸ் எடுத்துக்கோங்க, இரண்டு நிறைகள். சரியா, முதல் நிறை M1 எடுத்துக்கோங்க, இன்னொன்று என்ன எடுத்துக்கோங்கப்பா, அது பக்கத்தில் M2ங்கிற ஒரு நிறை எடுத்துக்கோங்க. இதை A இதை பின்னு கூட என்ன செஞ்சுக்கோங்கப்பா, வச்சுக்கோங்க. சரிதானா, அடுத்து இதோடைய மையங்களை இணைங்க. சரியா, இதுதான் தொலைவு R, இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு. சரியா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன விதிகளின் அடிப்படையில் F நேர்தகவு, M1 M2 நிறைகளின் பெருக்கற் பலனுக்கு நேர்தகவு மற்றும் அவற்றின் இடையிலான தொலைவின் இருமடி, அதற்கு என்ன தகவுப்பா, எதிர்தகவு. எதிர்தகவுங்கிறதா 1/r². அப்போ இது எல்லாத்தையும் முழுசாக இணைச்சிங்க அப்படின்னா F ப்ரொபோர்ஷனல் டு M1 M2 பை என்னதுப்பா, r². அப்போ F இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா G, கேபிட்டல் G அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பொது ஈர்பியல் மாறிலி அல்லது ஈர்பியல் மாறிலி. சரியா, G M1 M2 பை என்னப்பா, r². இந்த Gயினுடைய மதிப்பானது 6.674 × 10⁻⁻11. இந்த அலகு மட்டும் நான் எப்படி கொண்டுறதுங்கிறத சொல்லி காமிக்கிறேன். நம்ம ஃபார்முலாலேருந்தே கொண்டு வந்துடலாம். புக்கில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாலேருந்தே நான் கொண்டுறேன் பாருங்கள். இப்போ G இஸ் ஈக்குவல் டு
r² கீழே இருக்கா, இங்கிட்டு கொண்டு வாங்க, அது பெருக்கல்ல வரும். வகுத்தல இருக்கிறதுனால பெருக்கல்ல வரும். m1 m2 பெருக்கல்ல இருக்கா, அது வகுத்தல வரும். m1 m2. இதனுடைய அலகு மட்டும் எடுத்துருதுங்க. இப்போ இது என்னதுப்பா, விசை. விசைக்கான அலகு நியூட்டன். இது என்னதுப்பா, தொலைவு. தொலைவுங்கிறது மீட்டரில் குறிப்பாங்க. தொலைவு இங்கே ஸ்கொயர்டாக இருக்குது, அதனால் மீட்டர் ஸ்கொயர் பை. இது என்னது, நிறைகள். இது 1 கிலோகிராம், இது 1 கிலோகிராம். அப்போ என்ன வரும்னா கிலோகிராம் பவர் 2ன்னு வரும். பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும். இதுக்கு 1 கிலோகிராம், இதுக்கு 1 கிலோகிராம். கிலோகிராம் எழுதுனா அடுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்பா, 1. அதனால தான் கிலோகிராம் பவர் 2. நம்ம புக்கில் என்ன எழுதிருப்பாங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 போடுவோம். இந்த அடுக்கு மேலே வருதுல்ல, அதனால என்ன வரும்பா, -2. இப்படி தான் அதோடைய அழகை என்ன செய்யலாம்பா, நம்மளால் வருவிச்சு கொண்டு வர முடியும், நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் இருந்து. சரியா, இதான் நமக்கு எதில் கொடுத்துருக்காங்கப்பா, நியூட்டனுடைய பொது ஈர்பியல் விதி. நியூட்டனுடைய பொது ஈர்பியல் விதி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி ஈர்ப்பு முடுக்கத்தை பற்றி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆங்கிலத்தில் சொல்ல என்னப்பா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. டாபிக் என்னப்பா, புவி ஈர்ப்பு முடுக்கம். பொதுவாக இதை எந்த இடத்துல குறிப்பிடுவாங்கன்னா ஸ்மால் ஜி அப்படிங்கிற எழுத்தால் எழுதும். இப்போ நீங்கள் கிரவுண்டில் நிற்கிறீங்கப்பா, உங்கள் நண்பரோட விளையாண்டுட்ருக்கீங்க. திஸ் இஸ் இந்த கிரவுண்ட். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற பால் இருக்குப்பா, அதை த்ரோ பண்ணுறீங்க. இப்போ மேலே போகக்கூடிய பால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்படியே போயிட்டே போகும்பா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுட்டு அப்படியே எங்கே வந்துடும்பா, கீழே வரும். மேபி நீங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா கேட்ச் பண்ணுவீங்க. சரியா, சப்போஸ் நீங்கள் இங்கே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த பாலை என்ன செய்வீங்கப்பா, பாலை கேட்ச் பண்ணுவீங்க. இப்போ கவனிங்க, இங்கேருந்து மேலே போக 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 அதோடைய திசைவேகம் என்ன ஆகும்னா குறையும்பா. திசைவேகம் என்ன ஆகும்னா குறையும். கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது அதோடைய திசைவேகம் என்ன மதிப்பை பெறும்பா, சுழியா. அது ஓய்வு அடையும். ஓய்வு அடைகிறதுங்கிறது ஒன்று தான், திசைவேகம் சுழியாகிறது ஒன்று தான். இந்த மேலே போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி போகும்போது திசைவேகம் குறைகிறதுல வியின் மதிப்பு என்ன ஆகுதுப்பா, குறைகிறது. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எதிர் முடுக்கம் பெறுதுன்னு சொல்லுவாங்கப்பா. அது என்ன சார் எதிர் முடுக்கம் நேர் முடுக்கம்? இப்போ நம்ம புக்கில் வந்து முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தாங்கப்பா, v - u/p. சரியா, இப்போ பாருங்க, ஆரம்பத்தில் நீங்கள் திசைவேகம் நிறைய கொடுத்துருப்பீங்க. சரியா, ஒரு 40 km/h கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 40ன்னு வச்சுக்கோங்க. மேலே போக போக இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இங்கே 20ன்னு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. காலம் வந்து ஒரு 2 செகண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னு வரும்பா, 20 - 40 -20/2. இப்போ -10 மீட்டர் செகண்ட் பவர் -2. முடுக்கம் என்ன மதிப்பில் வருது, முடுக்கம் என்ன மதிப்பில் வருதுப்பா, எதிர்குறி. இதைத்தான் நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம்பா, எதிர் முடுக்கம். அதாவது பொருள் இயங்கும் போது அதோடைய திசைவேகம் என்ன ஆச்சுனாப்பா குறைஞ்சிச்சு அப்படின்னா எதிர் முடுக்கம்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இதை நம்ம புக்கில் கொடுக்கல, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி ஆக ஆக கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுப்பா, என்ன மதிப்பை பெறுகிறது, சுழி மதிப்பை பெறுகிறது. சரியா, இங்கே இருந்து கீழே வேகமாக வரும் சார், இங்கே சுழியாயிருச்சு சார், அப்புறம் எப்படி சார் அதுக்கு திசைவேகம் கிடைச்சிச்சு? நல்ல கேள்வி, கவனிங்க. அதாவது புவி இருக்குல்லப்பா, புவி எல்லா பொருளையுமே எதை நோக்கி ஈர்க்கும்பா, தன்னுடைய மையத்தை நோக்கி ஈர்க்கும். அந்த விசையத்தான் என்ன விசைன்னு சொல்றாங்கப்பா, புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேருப்பா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் என்ன செய்வாங்கப்பா சொல்லுவாங்க. இதன் காரணமாக அந்த பொருளுடைய திசைவேகம் இப்பொழுது என்ன ஆக ஆரம்பிக்கிறது, அதிகரிக்க தொடங்குகிறது. எந்த வீதத்தில் அதிகரிக்குது, ஒவ்வொரு வினாடிக்கும் 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -1 என்ற வேகத்தில் என்ன செய்யுதுப்பா, அதிகரிக்கிறது. ஒவ்வொரு செகண்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து எவ்வளோ வேகம் கூட்டிகிட்டே போகுதுப்பா, 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிற திசை வேகம் கூடுது. இதுக்கு காரணமாக அமைகிறது தான் என்னதுப்பா, புவி ஈர்ப்பு.
ஸோ அதனால இப்போ இந்த பொருள் முடுக்கம் அடைகிறதுல பொருள் இப்போ என்ன அடைகிறதுப்பா? முடுக்கம் அடையுது. வேகம் அடையுதுன்னு சொன்னால் முடுக்கம் அடையுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த முடுக்கத்தை என்ன முடுக்கம்னு சொல்கிறாங்கப்பா? புவி ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு என்ன செய்கிறாங்கப்பா சொல்கிறாங்க. அதனுடைய மதிப்பு கடல் மட்டம் சொல்கிறாங்களப்பா. கடல் மட்டம் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, நீர் திரவமானது நீங்கள் எங்கே ஊற்றி விட்டாலும் அது எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் பரவிடும்பா. அதுக்குனால தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கப்பா? கடல் மட்டம், கடல் மட்டம்ங்கிற ஒரு வேர்டு சி லெவல்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்திலிருந்து அது எவ்வளோ மதிப்பை பெறுகிறதுப்பா? 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படிங்கிற அளவை பெறுகிறது. இதுதான் என்னதுப்பா? புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் எண் மதிப்பு. புவி ஈர்ப்பு முடுக்கத்தினுடைய என்னதுப்பா? எண் மதிப்பு. அடுத்ததாக நம்ம கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஜிக்கும் ஸ்மால் ஜி புவி ஈர்ப்பு முடுக்கம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதுக்கும் மற்றும் என்னப்பா கேபிட்டல் ஜின்னு சொல்லுவாங்க. பொது இயற்பியல் மாறிலி அல்லது இயற்பியல் மாறிலி 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள எதை கண்டுபிடிக்க போறோம்பா? தொடர்பு. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. சரியா? இதை கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம பூமி எடுத்துக்கோங்கப்பா. இது வந்து என்னதுப்பா? புவி, எர்த். சரியா? இதனுடைய இதில் இருந்து நான் இன்னொரு பொருள் என்ன செய்கிறேன்ப்பா? சர்ஃபேஸில் வைக்கிறேன். சரியா? புவியினுடைய நிறை உங்களுக்கு நல்லா தெரியும்பா, கேபிட்டல் எம்னு சொல்லுவாங்க. நான் வச்சிருக்க இந்த பொருளுடைய நிறை வந்து ஸ்மால் எம். சரியா? நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லா பொருளையுமே புவி எதை நோக்கி இருக்குதுப்பா? மையத்தை நோக்கி. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆரம்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த தொலைவை என்னென்னு எடுத்துக்கலாம்ப்பா? ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய என்னதுப்பா? ஆரம் அப்படின்னு என்ன செய்வாங்கப்பா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆரத்தினுடைய மதிப்பு 6378 கிலோமீட்டர். சரியா? மீட்டரில் மாற்றுறீங்க அப்படின்னா 6378, இதில் ஒரு 1000 பெருக்கணும். இதை கிட்டத்தட்ட எப்படி எழுதுவாங்கன்னா 6.378 × 10⁻6 மீட்டர். 10⁻6னா 1 லட்சம்னு அர்த்தம். சரி, 10 லட்சம், 1 மில்லியன், 10 லட்சம். 6.378 × 10⁻6 மீட்டர். நம்ம நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க, இல்லை புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் ஒன் வேர்டில் ஏதாவது இதில் கேட்டுடலாம்பா, மீட்டரில் கேட்டுடலாம். ஸோ அதுக்காக என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதை அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 6000 ஈக்குவல் டு 6400 கிலோமீட்டர். மீட்டரில் சொல்லும்போது 6.4 × 10⁻6 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? ரைட். இப்போ கேள்விக்குள்ளே போகும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம எந்த விசைப்பா? நியூட்டனுடைய எந்த விசை வரும்? ஈர்ப்பு விசை வரும். அந்த ஈர்ப்பு விசைக்கான ஃபார்முலா F = முன்னாடி எழுதுனதை கொஞ்சம் எழுதிக்கோங்க, G × m1m2/r². இந்த கேள்விக்கு அதை மாற்றிக்கோங்க, G × m1க்கு பதிலாக புவியின் நிறை கேபிட்டல் M, இந்த m2க்கு பதிலாக ஸ்மால் m அந்த பொருளின் நிறை, அப்புறம் அந்த தொழில். சரியா? இது எதன் மூலமாகப்பா? நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி மூலமாக இந்த ரெண்டு பொருட்கள், அதாவது புவிக்கும் அதன் பரப்பில் வைக்கப்பட்டுள்ள மற்றொரு பொருளுக்கும் இடையே ஆன என்னதுப்பா? விசை. The force between the earth and the object which is kept at the surface of the earth. சரியா? ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள விசை இதுதான். இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா நியூட்டனுடைய எந்த விதி படிப்பா? நியூட்டனுடைய இரண்டாவது விதி. From the help of the Newton's second law of motion. Now, what is that Newton's second law of motion? That is F = m × a. ஆனா இங்க இந்த முடுக்கமானது எந்த முடுக்கமா மாறும்பா? புவியீர்ப்பு முடுக்கம். அப்ப F = என்னப்பா? m × g. F = m × என்ன வரும்பா? g என்ன செய்யும்பா நமக்கு கிடைக்கும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரெண்டு சமன்பாடுலையும் ஒரு பக்கத்துல g இருக்கு,
ஒரு பக்கத்தில் எஃப் இருக்குது. ஐ எம் சாரி, ஒரு பக்கத்தில் என்ன இருக்குது? எஃப் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும்பா? சமமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு என்ன வரும்பா? கேபிட்டல் எம் இன்ட்டு ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் எம் ரெண்டு பக்கம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை என்னதுப்பா? ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற நமக்கு என்ன கிடைக்கும்பா? ஃபார்முலா கிடைக்கும். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஐ ஆரை நீங்கள் எதா வச்சுக்கிட்டீங்கன்னாப்பா, மாறிலியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னப்பா? கேபிட்டல் ஜி அப்படிங்கிற நமக்கு என்ன கிடைக்குதுப்பா? ரிலேஷன் நமக்கு கிடைக்குது. இதுதான் என்னதுப்பா? புவியீர்ப்பு முடுக்கமான ஜிக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிக்கும் மற்றும் என்னப்பா? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பொது ஈர்ப்பு மாறிலி அந்த எண்ணுக்கும் இடையில் உள்ள தொடர்பு ரிலேஷன்ஷிப். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புவியினுடைய எது கண்டுபிடிக்கிறாங்கப்பா? நிறை. பூமியினுடைய என்ன கண்டுபிடிக்கிறாங்கப்பா? நிறையை கண்டுபிடிக்கிறாங்க. த மாஸ் ஆஃப் த எர்த். அடுத்த டாபிக் என்னப்பா? புவியின் என்னதுப்பா? நிறை. மாஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை பொதுவாக வந்து கேபிட்டல் எம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக எதுல இருந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன்ல இருந்து தான். அந்த ஈக்குவேஷன் என்ன வருது? ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை என்னதுப்பா? ஆர் ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து எம் வேணும்னா இந்த ஆரை இங்கிட்டு கொண்டு வாங்க, வகுத்தில் இருக்க பெருக்கல் கொண்டு வாங்க. ஜிஏ எங்கே கொண்டு வாங்கப்பா? கீழே கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு இப்படி போட்டால் இதுலேருந்துன்னு அர்த்தம்பா. ஜி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை கேபிட்டல் ஜி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? எம், கேபிட்டல் எம். இப்போ அதோடைய மதிப்புகள்லாம் பிரதிக்கிட்டிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம்பா? பூமியினுடைய நிறை கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்போமா? கவனி. ஸ்மால் ஜியோட மதிப்பு 9.8, இந்த ஆரினுடைய மதிப்பு 6.4 இல்லைனா 6.378 இன்ட்டு 10⁶ மீட்டரில் போடணும், கிலோமீட்டரில் போடக்கூடாது. கணக்கீட்டில் போகும்போது எஸ்ஐ அலகுங்கிறது மீட்டர் தான் தொலைவுக்கு. புரியுதா? த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்னதுப்பா? ஜி. ஜியினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.674 இன்ட்டு 10⁻11. சரியா? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்பா? 5. எவ்வளோ வரும்பா? 5.972 இன்ட்டு 10 எவ்வளோப்பா? 24 கிலோகிராம். இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6 இன்ட்டு 10⁻24 கிலோகிராம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன போட்டுக்கோங்க? 6 இன்ட்டு 1 போட்டு 24 0 போடுங்க. அப்போ அது எவ்வளோ பெருசுன்னு நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க? கற்பனை பண்ணிக்கோங்க. அவ்வளவு நிறையுடையதான் நம்மள என்னப்பா? பூமி. உங்களுடைய பூமி. இதே இது நீங்கள் இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா சூரியனுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்பா? 10⁻30 கிலோகிராம் வரும். 2 இன்ட்டு 10 என்னப்பா? 30 கிலோகிராம். சார் புவியீர்ப்பு இந்த புவியீர்ப்பு முடுக்கம் வந்து நம்ம புவிக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்கள் எந்த கோளுக்கும் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தேவையானது அதனுடைய நிறை வேணும், அதனுடைய என்ன வேணும்பா? ஆரம் வேணும். அதனுடைய என்ன வேணும்பா? ஆரம் வேணும். இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து என்னதுப்பா? நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். இந்த புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குல்லப்பா, அதில் ஏற்படக்கூடிய மாற்றம். புவி ஈர்ப்பு முடுக்கத்தில் மாற்றம். இந்த மாற்றம் ஏன் ஏற்படுது சொல்ல. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா பூமியை ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நம்ம கொடுக்குறோம்பா. ஆனாலும் இது இந்த மையத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்பா. நான் வேறு கலரில் வரேன். மையத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதை காட்டிலும்பா? துருவ பகுதியில் காட்டிலும். இதை வந்து நிலநடுக்கோடு பகுதின்னு சொல்லுவாங்க. நில நடுக்கோடு ஈக்குவேட்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கப்பா. இதை வந்து போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லப்போனால் துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. சரியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் அதனுடைய ஆரம் பார்த்தீங்கன்னா 6378 கிலோமீட்டராக இருக்கும்பா. ஆனால் அதே நேரத்தில் துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு 22 கிலோமீட்டர் குறையும்பா. அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனோம்னா 13 மைல் 13 மைல்ஸ் குறையும், ஆரம் குறையும். சரியா? அதாவது
இந்த இடத்துல இருக்கிறத விட இந்த இடம் கம்மியாகும். அதாவது இதை வந்து ஆர் நடுநடுக்க பகுதின்னு சொல்லுவாங்க. இது ஆர் என்னதுப்பா துருவ பகுதின்னு வச்சுக்கோ. சரியா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒரு 22 கழிங்க 6 என்ன வரும்பா 5. அதாவது 6356 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 0.5% வந்து குறையும்பா. இதை எதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 100% கால்குலேட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆரம் எவ்வளோ குறையும்பா? நிலநடுக்கோட்டு பகுதிக்கு இது எவ்வளோ குறையும்? 0.5% என்ன செய்யும்பா? குறையும். விளங்குதா? ரைட். அப்போ எவ்வளோ சார் இருக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9.83 அப்படிங்கிற மாதிரி வரும்பா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9.78ங்கிற அளவுக்கு வரும். அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆர் நடுவரை கோட்டு பகுதி எதை விட அதிகமாக இருக்கும்பா? ஆர் எதை விடப்பா? துருவ பகுதியை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக ஜி நடுவரை கோட்டு பகுதி கம்மியாக இருக்கும். எதை விடப்பா? துருவ பகுதியை விட. ஏன் சார் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இந்த ஜி ஆனது என்னப்பா ஃபார்முலா பார்த்தோம்? gm/r². ரெண்டு என்னதான் இருக்கு? எதிர்த்தகவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர் அதிகமாச்சு அப்படின்னா ஜியின் மதிப்பு என்ன ஆகும்பா? குறையும். கேபிட்டல் ஆருடைய மதிப்பை நீங்கள் உயர்த்த எந்த மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும்பா? ஜியினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும். சரியா? அப்போ ஜி ஆனது எதை பொறுத்து மாறும்பா? பூமியினுடைய ஆரத்தை பொறுத்து மாறும். ஆரம் அதிகமான உள்ள இடங்களில் ஜியின் மதிப்பு குறைவாகவும் ஆரம் குறைவாக உள்ள இடங்களில் ஜியின் மதிப்பு அதிகமாகவும் என்ன செய்யும்பா? காணப்படும். அப்படிங்கிறதா என்னதுப்பா இந்த இதுலேருந்து நமக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் இந்த ஜி இன்னொரு ஃபேக்டரை பொறுத்து மாறும்பா. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா. அதாவது ஆழம் சொல்லுவாங்க. அதாவது பூமியிலிருந்து இப்போ இங்கே பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பூமி. நான் இப்போ என்ன செய்யறேன்னா பூமிக்கு உள்ளுக்குள்ளே போயிடுறேன். நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன்பா. பார்த்தாலே தெரியுது இங்கே ஆரம் கூட, இங்கே ஆரம் குறைவு. இதுதானே? இது R1ன்னு வச்சுக்குவோம், இது R2ன்னு வச்சுக்குவோம். பார்த்தாலே தெரியுது R1 இஸ் கிரேட்டர் தேன் த R2. அப்போ R2 கூடுது அப்படின்னா ஜி கூட தானே சார் செய்யணும், குறையுதுல. ஆனால் பிரச்சனை என்னன்னா பூமியினுடைய நிறையும் குறைஞ்சிடும். நடுவில் இங்கே போயிட்டீங்கள, இங்கே இருந்தால் தான் மொத்த நிறையும் கிடைக்கும். இங்கே வந்துட்டீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும்ல. அதனால ஜியின் மதிப்பு என்ன ஆகும்பா? ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க ஜியின் மதிப்பு என்ன ஆகும்பா? குறையும். இதே போல நீங்க பூமியின் பரப்புல இருந்து மேலே போறீங்க, உயரம் அதிகரிக்க ஜியின் மதிப்பு என்ன ஆகும்பா? குறையும். இந்த ரிலேஷன் வந்து நீங்க 11th உங்களுக்கு செகண்ட் வால்யூம்ல 6வது பாடம் வரும்பா, ஈர்பியல். இந்த பாடம் பேரே ஈர்பியல். சரியா? கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடத்தில் இதுக்கான விளக்கங்கள் முழுமையாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம புக்கில் வந்து இருக்கிறத விட நம்ம கூட தான் சொல்லியிருக்கோம். புரியுதா? ரைட், ஓகே. இப்போ அடுத்ததாக பாருங்க, அடுத்த கான்செப்ட் வாங்க. அதாவது நிறை மற்றும் எடை. நான் இதை உங்களுக்கு ஒரு வேறுபாடாக கொடுத்துட்றேன்பா. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டாக வேறுபாடாக நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். பொதுவாக நிறைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. சரியா? எடை அப்படிங்கிறது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லுவாங்க, அல்லது புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் புல். சரியா? புல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் என்ன செய்வாங்கப்பா சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நிறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்பா? ஒரே மாதிரியா இருக்கும். அதாவது இடத்திற்கு இடம் மாறாது. அப்ப அங்க என்ன எழுதணும்? இட் இஸ் சேஞ்சஸ் பிளேஸ் டு பிளேஸ்.
இடத்திற்கு இடம் மாறும். சரியா? பாயிண்ட் நம்பர் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலகு பார்ப்போம். 3வது பாயிண்ட். இதனுடைய அலகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னதுப்பா? கிலோகிராம். இதனுடைய அலகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னப்பா? நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா? நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 4 பார்ப்போம். இது வந்து என்னன்னா இது வந்து ஸ்கேலர், எண் மதிப்பு மட்டும்தான் அதுக்கு இருக்கு. சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர். அதுக்கு என்ன உண்டுப்பா? எண் மதிப்பும் உண்டு, திசைவேகமும் உண்டு. பொதுவாக எடை அப்படிங்கிறது எந்த திசையிலே செயல்படும்பா? கீழ் நோக்கிய திசையிலே என்ன செய்யும்பா? செயல்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா? சொல்லுவாங்க. சரியா? நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குப்பா. நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் தராசுன்னு சொல்லுவாங்கப்பா. ஃபிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பியல் தராசு கொண்டு என்னப்பா? அளவிடப்படும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எது தேவை அப்படின்னா இந்த பாயிண்ட் தவிர வில் தராசு கொண்டு அளவிடப்படும். ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொண்டு அளவிடப்படும். இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து இடையில வேணால் ஒன்று சேர்த்துக்கோங்க. அதை அளக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. W = m × g. ஒரு பொருளின் நிறை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை புவியீர்ப்பு முடுக்கத்தால் என்ன செஞ்சீங்கன்னாப்பா பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்பா? எடையானது உங்களுக்கு என்ன செய்யும்பா? கிடைக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னதுப்பா? நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்திற்கிடம் மாறுபடும் சொல்லியிருக்காங்கல்ல. இதில் பார்த்தீங்கன்னா எடை வந்து டபிள்யூன்னு வச்சுக்கிறேன்பா. இது துருவ பகுதியில் எப்பயுமே அதிகமாக இருக்கும்பா. எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா W எந்த பகுதியோட? நடுவரைக்கோட்டு பகுதியை விட. ஏன்னா நடுவரைக்கோட்டு பகுதியில் வந்து அந்த ஜியின் மதிப்பு எப்படி இருக்கும்பா? கம்மியாக இருக்கும். துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். அதனால எடை என்ன செய்யும்பா? மாறுபடும். இப்படி வேறுபாடாக படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்திலே நான் அவரோட சொல்லிடுறேன். அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் த பாடி, கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் இன் த பாடி, it varies, it does not varies from place to place, it varies from place to place. சரியா? யூனிட் கிலோகிராம், யூனிட் நியூட்டன். It's a scalar quantity, it is a vector quantity, it's measured by physical balance, it is measured by spring balance. சரியா? நம்ம புக்கில் அந்த கால்குலேஷன்ஸில் எது கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் இவ்வளோ நிறை இருக்கார் அப்படின்னா அவருடைய எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அது எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்களா? இப்போ 50ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எதால் பெருக்கிக்கோங்க? 9.8ஆல். கிட்டத்தட்ட இதை 10ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ இருப்பார்? ஒரு 500 நியூட்டன் இருப்பார். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக 9.8 நான் என்னென்னு வச்சு பெருக்கியிருக்கேன்? 10ன்னு பெருக்கியிருக்கேன். அதே இது நிலவுக்கு போனீங்கன்னா நம்ம புவியீர்ப்பு விசையில் எவ்வளோ தான் இருக்கும்பா? 6ல் 1 பங்கு தான் இருக்கும். சரியா? அது நம்ம புக்கில் அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. 1.652 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 60 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அங்கே கொண்டு போய் எடுத்தீங்கன்னா 6ல் 1 பங்கு தான் அவருடைய எடை என்ன செய்யும்பா? இருக்கும். எங்கள் நிலவில். இதே சூரியனுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே புவியீர்ப்பு விசை ரொம்ப அதிகம். அப்போ அவருடைய எடை என்ன இருக்கும்பா? பூமியில் இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். புரியுதா? ஸோ கண்டிப்பாக எடைங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும். சரியா? ஸோ இன்றைக்கி நடத்தினது என்னென்ன அப்படிங்கிறத அவரோட ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துக்குருவோம்பா. அதாவது பொது ஈர்பியல் விதி, நியூட்டனின் பொது ஈர்பியல் விதி பார்த்தோம். 2வது புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜிக்கு இடையில் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தோம். பூமியுடைய நிறை என்னன்னு பார்த்தோம். அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் நிறைக்கும் எடைக்கும் இடையிலான என்னதுப்பா? வேறுபாடாகவே நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் பூமியில் ஒருத்தருடைய நிறை இவ்வளவுனா அவருடைய எடை எப்படி இருக்கும்? சரியா? நிலவில் எப்படி இருக்கும்? அதை பற்றிலாம் என்ன செஞ்சோம்பா பார்த்தோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள், நல்லா புரியும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.